Welcome all of you to SMAV CV Math Academy videos. In this video we are going to see chapter 1 sets relations of functions exercise 1.1 7th sum. If n of a intersection b is equal to 3 and n of a union b is equal to 10, then find n of p of a separate difference b. So பாருங்க ரொம்ப சிம்பிள். n of a intersection b கொடுத்துட்டாங்க 3 ன்னு சொல்லிட்டு and n of a union b வந்து 10 ன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ இதோடைய சிமிலர் டிஃப்ரென்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும் பாருங்கள். ஸோ சிமிலர் டிஃப்ரென்ஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்? n of a union b minus n of a intersection b ன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இதனுடைய வேல்யூ தான் n of a சிமிலர் டிஃப்ரென்ஸ் b. ஸோ ரெட்டத்தோடைய வேல்யூயும் கொடுத்துட்டாங்க. ஸோ இட் இஸ் 10 minus 3 which is equal to 7. இது சப்ஸ்டிட் பண்ணிட்டீங்கன்னா 7 கிடைக்கும். இப்போ நம்மளுக்கு n of p of a similar difference b கிடைக்கணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா 2 power n of a similar difference b கண்டுபிடிக்கணும். ஸோ a similar difference b போட்டிங்கன்னா 2 power n of a similar difference b உடைய வேல்யூ வந்து 7. ஸோ 7 சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா 2 power 4 into 2 power 3. ஸோ இது என்ன வரும்? 2 power 7 உடைய வேல்யூ ஸ்ட்ரைட்டாக போட்டாலும் ஒன்றும் இல்லை. ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காக இந்த ட்ரிக் போடுறேன். 2 power 8 4 பார்த்தீங்கன்னா வந்து 16 and 2 power 3 பார்த்தீங்கன்னா 8. 16 8 சார் என்னது 128 வரும். மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா ஸோ மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா 48 வருது. ஸோ இது பார்த்தீங்கன்னா 180 8 + 4 128. ஸோ 128 சொல்லி கிடைக்குது. ஸோ இதனுடைய வேல்யூ வந்து 128 சொல்லி இந்த சம்மை நீங்கள் முடிச்சிக்கலாம். ஸோ அவ்வளோதான் இந்த சம் புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.